சம்மர் டைமில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும். அதுக்காக இன்றைக்கி நான் ரோஸ் மில்க் பெட்டல்ஸ் வச்சு ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம். அதாவது பிங்க் கலர் எடுத்துக்கோங்க, ரெட் கலர் எடுக்க வேணாம். பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வண்டு இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் லைட்டாக லெமன் ஆட் பண்ணி இந்த பெட்டல்ஸையும் ஆட் பண்ணி பெட்டல்ஸை நல்லா வேக விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே ஒரு ஹாஃப் சைஸ் பீட்ரூட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்க இந்த சுகர் சிரப்பை நம்மளோட பீட்ரூட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி லைட்டாக சும்மா அப்படியே கலந்து விடுங்க, அந்த கலருக்காக மட்டும்தான். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டு அதை ஃபில்டர் பண்ணி திருப்பி நம்ம இந்த சுகர் சிரப்பை வந்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு சிங்கிள் கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் டைப் வரும்போது, அந்த ஒரு லெவல் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம ஒரு 3 to 6 months வரைக்குமே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு டம்ளரில் இந்த சிரப் ஆட் பண்ணி, இதுக்கு சுகர் எதுவும் போட வேணாம், ஆல்ரெடி சுகர் சிரப் போட்டிருக்கனால தேவை கிடையாது. ஸோ இதில் மில்க் ஆட் பண்ணி டேரெக்டாக அப்படியே குடிக்கலாம். சூப்பராக இருக்கும்.